யாருடனும் கூட்டணி குறித்து பேசவில்லை, வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று தாவேகா தெரிவித்திருக்கிறது. பாஜக, அதிமுக, சசிகலா மற்றும் ராமதாசோடு கூட்டணி பேச்சு என்று வெளியாகும் தகவல்கள் வதந்தி என்று தாவேகா கூறியுள்ளது. குறிப்பிட்ட கட்சி மற்றும் தலைவர்களோடு எந்த பேச்சும் நடைபெறவில்லை என்று தாவேகாவின் நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். யாருடனும் கூட்டணி குறித்து பேசவில்லை, வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், எந்த பேச்சும் எந்த மட்டத்திலும் நடைபெறவில்லை என்று தாவேகா தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்பாக தேர்தல் பணிகளை மிக தீவிரமாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு அறிவிப்பு ஒன்றை தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டிருக்கூடிய அந்த அறிவிப்பில் தமிழக வெற்றி கழகம் இந்த கழகத்தின் சார்பாக சமீப காலமாக ஊடகங்களில் சில கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகிறது. கூட்டணி குறித்து பேசி வருவதாக சில வதந்திகள் பரப்புவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக, அதிமுக அல்லது பாமகனுடைய நிறுவனர் ராமதாசுடன் பேசுவதாகவும், அதே போன்று சசிகலாவுடன் தமிழக வெற்றி கழகம் தொடர்பு படுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான பணிகள் நடைபெறுவதாக சில தகவல்கள் தவறாக பரப்பப்பட்டு வருகிறது. உண்மைக்கு புறம்பானவாகவும் அதே போன்று தவறான தகவல்களை திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளை முடக்கக்கூடிய வகையில் இந்த தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக அவர் தெரிவிக்கிறார். இது எந்த வகையிலும் ஆதாரமற்றமான செய்திகள் என்றும், அதே போன்று இது போன்ற தகவல்கள் திமுக சார்பாக பரப்பப்படுவதாக சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே சில காலங்கள் காங்கிரசுடன் பேசி வருவதாகவும் பொய் செய்திகள் தான் பரப்பி வருகிறார்கள். எனவே இது போன்ற தகவல்கள் உண்மையான தகவல்கள் இல்லை என்றும், ஊடகங்களும் மற்றும் சமூக வலைதளங்களும் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து இது போன்ற செய்திகளை என்ன என்று அதை உறுதிப்படுத்த வேண்டும். தற்போது பரவக்கூடிய இது போன்ற செய்திகள் அனைத்துமே வதந்திகள் என்றும் இதை யாரும் நம்ப வேண்டாம் என்று சிடிஆர் நிர்மல்குமார் பதிவிட்டிருக்கிறார். யாருடனும் கூட்டணி குறித்து பேசவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் நிர்மல்குமார். அவர் கூறுவதை பார்க்கும் பொழுது தனித்துதான் தாவேகா போட்டி என்பதையும் உறுதி செய்திருக்கிறாரா? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் அனைவருமே தெரிவிக்கும் பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தான் இருக்கிறார். விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்று தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். நேற்றைய தினம் கூட கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தான் இருக்கிறார், கூட்டணியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தெரிவித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தனித்து போட்டி என்ற ஒரு முடிவிலும் தொடர்ச்சியாக விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் கூட்டணிக்கு வரலாம் என்ற கருத்தை தான் அவர்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் வேட்பாளருக்கான நேர்காணல் போன்ற பணிகளையும் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இருக்கிறது. இன்று கூட புதுச்சேரி வேட்பாளருக்கான ஆலோசனை கூட்டமும் பனையூர் கட்சி அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்துடன் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமும் நடத்தி வருகிறார்கள். எனவே தனித்து போட்டி இந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தான் இருக்கிறார் என்ற தகவலையும் தாவேகாவினுடைய முன்னணி நிர்வாகிகளாம் பேசி வருகிறார்கள். அந்த முன்னெடுப்பு அடிப்படையில் வேட்பாளருக்கான நேர்காணல், தேர்தல் அறிக்கை உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளும் மிகவும் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கலும் தொடங்க இருக்கிறது. அப்ப வேட்பாளர்கள் பட்டியலை எப்பொழுது தாவேகா அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது? தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் குறித்து ஆலோசனையை இன்றைய தினம் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போன்று தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் பனையூர் கட்சி அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தினுடைய போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளும் கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கார்கள். முதல் கட்டமாக உடனடியாக புதுச்சேரி மாநிலத்திற்கு வேட்பாளரை அறிவிப்பது குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை கட்சியினுடைய தலைவர் விஜயுடன் ஆலோசனை நடத்தி உடனடியாக புதுச்சேரி மாநிலத்திற்கான போட்டியிடக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய நபர்களுக்கான வேட்பாளர் அறிவிப்பு இருக்கும் என்று கட்சி தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான 234 தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான 2ஆம் கட்ட நேர்காணல் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 60 சட்டமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணல் நேரடியாக கட்சியினுடைய தலைவர் விஜய் பனையூர் கட்சி அலுவலகத்தில்
ஆலோசனை நடத்தி வேட்பாளருக்கான நேர்காணல் நடத்தி முடித்திருக்கிறார். எனவே அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர் நேர்காணலும், தொடர்ந்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கான பணிகளும், அதைத் தொடர்ந்து விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்திற்கான திட்டமிடல் போன்ற பணிகளும் மேற்கொள்வதற்காக தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. விஜயனுடைய மக்கள் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் அவர் சில வாக்குறுதிகளை அளித்து வருகிறார் வாக்காளர்களிடம். முழுமையான தேர்தல் வாக்குறுதி அறிக்கை எப்பொழுது வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம்? அதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய கொள்கை பரப்பினுடைய பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு ஏற்கனவே மாவட்டங்களில் உள்ளடக்கி மண்டல வாரியாக பொதுமக்களிடம் ஆலோசனையும் கேட்டிருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கை இறுதி செய்வதற்கான குழு அதற்கான பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு சில வாக்குறுதியும் சமீபத்தில் மாமல்லபுரத்தில் மகளிர் தின நிகழ்வின் போது கட்சியினுடைய தலைவர் விஜய் சில அறிவிப்புகளும் வெளியிட்டார். இறுதியான தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இன்னும் ஒரு 10 நாட்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இறுதியான தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். சென்னையில் கட்சியினுடைய தலைவர் விஜய் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முழுமையான தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கான நடவடிக்கையும், அதே போன்று தேர்தல் தேதி அறிவிப்பு செய்திருப்பதால் சட்டமன்ற தொகுதி வாரியாக உள்ளடக்கி தேர்தலுக்கான முழுமையான பரப்புரை, தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாக மக்கள் சந்திப்பு இயக்கமாக தான் நடத்தி வந்தார்கள். தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முழுமையான பரப்புரை மண்டல வாரியாக திட்டமிட்டு அதற்கான அறிவிப்பும் விரைவில் வெளிவரும் என்று தெரிவித்திருக்காங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.